இங்க வா. வர வர உன் சேட்டை அதிகமாயிடுச்சு. என்ன அப்படி பண்ணிட்டு இருக்கிற? இல்லைங்கம்மா. என்ன துணி துவைக்க போகணும்னு காலையில இருந்து சொல்லிட்டு இருக்கிற, நீ பாட்டு விளையாடிட்டே இருக்கிற. துணி துவைக்க போகணும் இல்ல? சரி. கழுது இல்லம்மா. கழுதையா? எதுக்கு? எல்லாரும் துணியை இங்க வச்சுட்டு கழுதுல வச்சுட்டு கழுதையை எடுத்துட்டு போவாங்கல்ல. எதுக்கு? துணி ஆத்துல துணி துவைக்க. ஆத்துல துவைக்கிறது உங்ககிட்ட பேச பிரயோஜனமே இல்ல. ஆத்துல துணி துவைக்கிறதுலாம் அந்த காலம். இந்த காலத்துல வந்து வாஷிங் மிஷின்ல தான் துவைப்பாங்க. அந்த காலத்துல உரல்ல இடிப்பாங்க, உரல்ல ஆட்டுவாங்க, அம்மியில அரைப்பாங்க. அதனால எந்த நோவும் இல்லை. இந்த காலத்துல வாஷிங் மிஷின்ல துவைக்கிறாங்க, மிக்சியில அரைக்கிறாங்க, கிரைண்டர்ல ஆடுறாங்க, எந்த ஒரு இது இல்லை. அதனாலதான் இந்த காலத்துல சக்கரை சுகர் வருது, பிரஷர் வருது, அது வருது, இது வருது, கடைசியா அற்பாயுசிலே போயிடுறாங்க. அதனால என்ன பண்ணணும்? அந்த காலம் மாதிரி கையில துணி துவைக்கணும், உரல்ல ஆட்டணும், உரல்ல குத்தணும், அம்மியில அரைக்கணும். அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது. சிறுதானியம்லாம் சேர்த்து சாப்பிட்டாலும்